Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd Chapter Algebra Exercise 3.14 first sum பார்க்கலாம். Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. Exercise 3.14 நம்ம இந்த exerciseல alpha plus beta னா minus b by a, alpha beta னா c by a போடணும். அதே மாதிரி alpha minus beta னா root of alpha plus beta square minus 4 alpha beta. அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதே மாதிரி ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் போட போகிறோம். இப்போது ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ இங்கே ரெண்டுலேயுமே 3 இருக்கிறனால 3 எப்படி எடுத்துக்கிறோம். இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்கிறனால ஆல்ஃபா பீட்டா எல்சிஎம் வந்து 3 ஆல்ஃபா பீட்டா. இப்போ இங்கே வந்து 3 பீட்டா இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா பீட்டா. அப்போ இங்கே ஒரு ஆல்ஃபா மட்டும் இல்லை, அதனால் இங்கே வந்து ஒரு ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 ஆல்ஃபா பீட்டாவில் 3 பீட்டா இங்கே இருக்குது, மீதி இந்த ஆல்ஃபா மட்டும் இல்லை. அப்போ இங்கே ஒரு ஆல்ஃபா போட்டோம், ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணோம்னா 3 ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். அப்போ மேலேயும் ஒரு ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 3 ஆல்ஃபா இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா போக மீதி பீட்டா தான் நம்மளுக்கு இங்கே இல்லை. அப்போ இங்கே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து பீட்டா இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இது வந்து எப்படி வரணும்னா ஃபஸ்ட் நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ இங்கே இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இப்படி வச்சுட்டு இந்த மைனஸ் 2ab மட்டும் இந்த பக்கம் வந்துடலாம். இப்போ மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டானா இங்கே வந்து ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர், இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா எழுதணும். இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் நம்ம இதையே. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வரும். இப்போ இதில் இதை அப்படியே வச்சுட்டு இந்த ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் வச்சுட்டு இந்த 2ab மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ப்ளஸ் 2ab இந்த கொண்டா மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்போ இங்கே நம்ம இந்த ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயர் இருக்கும். இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா எழுதணும் டிவைடட் பை இந்த 3 ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இங்கே 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே பீட்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இங்கே பீட்டா காமனாக இருக்குது, ஆல்ஃபாவும் காமனாக இருக்குது, அதனால் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. அப்போ இதில் ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், இதில் இங்கே பீட்டா ஸ்கொயர் இருக்கிறனால இங்கே பீட்டா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தான் எல்சிஎம். இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், இங்கே ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இன்னொரு பீட்டா இருந்தால் தான் இங்கே பீட்டா ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே பீட்டா மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் ஒரு பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ ஒரு ஆல்ஃபா தான் இங்கே இல்லை, அப்போ அந்த ஆல்ஃபாவை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா. இப்போ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை இது ரெண்டையும் எப்படி எழுதலான்னா இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது, இதை வந்து ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இங்கே 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதையே மல்டிப்ளை பண்ணலாம் உள்ள. இங்கே 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா வந்து 9 ஆல்ஃபா பீட்டா, இங்கே மைனஸ் 3 ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து மைனஸ் 3 ஆல்ஃபா, இங்கே மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா வந்து மைனஸ் 3 பீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. இப்போ 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் இங்கே ரெண்டுலேயுமே 3 இருக்குது. இப்போ 3 வெளியே எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே உள்ளே வந்து ப்ராக்கெட் எடுக்கும்போது ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ்னு வரும். இப்போ 3 வெளியே எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. Fourth subdivision. Alpha plus 3 by beta
ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. இப்போ இதுக்கு எல்சிஎம் ஆல்ஃபாவும் பீட்டாவும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா 3 ஆல்ஃபா, இங்கே ப்ளஸ் இங்கே பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், மீதி இந்த 3 ஆல்ஃபாவும் 3 பீட்டாவும் இருக்கும். இதில் 3 ரெண்டுலேயும் 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே பீட்டா. இப்போ 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? ஃபஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதணும். இப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா plus 3 into alpha plus beta by alpha beta. Hello students, thanks for watching. Tata, bye.